தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, அதை இன்னொரு தடவை சொல்லுங்க, அதை சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நாங்க தமிழ்நாடு, நாங்க தமிழ் மீனவர்கள், அதனால எங்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. வயநாடுல ஏற்பட்ட பெருந்துயரை நம்ம அதுக்கு அந்த துயரத்தில் பங்கேற்கிறோம். அது பெரிய கொடுந்துயரம், நிகழ்ந்திருக்க கூடாது. இது கேரளாவுக்கு, அங்க உத்தரகாண்டுக்கு, இமாச்சல பிரதேசத்துக்கு விட்ட எச்சரிக்கைன்னு நினைக்கிறது மட்டும் தவறு. இங்க நமக்கு ஒரு நோய் இருக்கு. தன் வீட்டை கூரை எரியாத வரை யாரும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்ல. இது ஒரு நோய், இது ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு வராதுன்னு நினைச்சு நீங்க நிம்மதியா படுக்க முடியாது. கவனமா இருக்கணும். அதுல அருமை சகோதரர் ராகுல் காந்தி, அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்கா எல்லாம் ஓடி வந்து பாக்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்க 1 கோடி உங்க தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்க தூத்துக்குடியில் எங்க பெரு வெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை பார்க்கலையே. அப்ப எங்க ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஆனா எங்க உயிரை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படிதான் இருக்குது. இந்தியா எங்களை இந்தியனா ஏற்குதா? தம்பி கேள்வியிலே சொல்றார், தமிழ்நாட்டு மீனவன், தமிழ் மீனவன். அதை நான் சொன்னா பாசிசம் வந்துடும். நாங்க தமிழர்கள்னா பாசிசம். நீங்க எங்களை என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா? இப்ப மலைச்சாமி இறந்துட்டாரு, அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு ஒவ்வொருத்தரா போய் பாத்தீங்க? ஒரு மாச காலம் அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பார்க்கலையே. ஏன்னா நாங்க அனாதைகள், எங்களுக்கு என்று ஒண்ணும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அது தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு நேத்து இல்ல, நீண்ட காலமா. கச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம், அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருவது, நீங்க அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கைகளா யோசிங்க, கடல்ல எல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல என்னுடைய பாதுகாப்புக்கு செய்யற ரோந்து பணியை செய்யற கப்பல் படை போய் அங்க நிக்குது, நம்ம எல்லையில நின்னுக்கிறோம், இதோட நம்ம எல்லை முடியுது, இதோட மீன் பிடிச்சு திரும்புங்க, அப்படி ஏதாவது செய்தா சொல்லுங்க. இப்ப இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. உலகத்தின் 6வது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ள பாதுகாப்பு பணியை செய்து, யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்து? இந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? தன் நாட்டு குடிமக்களை பாதுகாக்கல. ஒரு இலங்கை ராணுவம் வந்துச்சு, மீனவனை சுட்டுச்சு, இல்ல படகை பறிச்சுச்சு, வலையை அறுத்துச்சு, தாக்குச்சு. அந்த நேரம் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து பாதுகாத்ததுங்கிற செய்தி யாராவது நீங்க படிச்சது உண்டா? இப்ப கூட அவனை கடலை தள்ளி விட்டு அரை மணி நேரத்திற்கு மேல நீங்க சோர்வடைஞ்சு சாகுற வரைக்கும் வேடிக்கை பார்த்திருக்கு. இன்னும் 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இன்னைக்கோ நாளைக்கே தான் உடல் கரை ஒதுங்குதா, உயிரோடு இருக்காங்களா, காப்பாற்றப்பட்டாங்களா, இறந்தாருங்கிற செய்தி. இந்த அவலம் எனக்கு ஏன் வரணும்?